சிங்கப்பூரில் அரசாங்க அதிகாரிகள் மற்றும் வங்கி அதிகாரிகளைப் போல ஆள் மாறாட்டம் செய்து அல்லது நடித்து மோசடி செய்த நபர்களினால் 63 பேர் குறைந்தது 10.6 மில்லியன் சிங்கப்பூர் டாலரை இழந்துள்ளதாக சிங்கப்பூர் நாணய வாரியமும் போலீஸ் துறையும் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் தெரிவித்துள்ளன. பாதிக்கப்பட்டவர்கள் முதலில் உள்ளூர் வங்கியில் இருந்து வந்ததாக கூறி ஒரு வங்கி அதிகாரியைப் போல் ஆள் மாறாட்டம் செய்யும் மோசடி பேர்வழியிடமிருந்து அழைப்பை பெறுவார்கள். அதன்பின் வங்கி கணக்குகள் மூலம் சரி செய்ததாக கூறப்படும் வங்கி பரிவர்த்தனைகளை சரிபார்க்கும்படி பாதிக்கப்பட்டவரை இரண்டாவது மோசடி பேர்வழி கேட்டுக்கொள்வார். சில சந்தர்ப்பங்களில் அதிகாரிகள் மேல் விசாரணை நடத்துவதாக சாக்குப்போக்கு கூறி மூன்றாவது நபரிடம் தொடர்பு கொள்ளும்படி பாதிக்கப்பட்டவர்கள் கேட்டுக் கொள்ளப்படுவர். மேலும் குறிப்பிட்ட வங்கி கணக்குகளுக்கு அதிக பணத்தை மாற்றும்படியும் அவர்களுக்கு ஆலோசனை கூறப்படுகிறது. மோசடி செய்பவர்கள் தொடர்பு கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டாலோ அல்லது வங்கிகள் அல்லது காவல்துறையினருடன் அதிகாரப்பூர்வ நடவடிக்கை மூலம் நிலைமையை சரிபார்க்கும் போதுதான் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை பாதிக்கப்பட்டவர்கள் உணர்வார்கள் என அந்த கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கிக் கணக்குகளுக்கு தொலைபேசி மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ பணத்தை மாற்றுமாறு பொதுமக்களிடம் அரசு அதிகாரிகள் ஒருபோதும் கேட்க மாட்டார்கள் என்றும் சிங்கப்பூர் நாணய வாரியமும் போலீசும் தெரிவித்துள்ளன.